இருக்கு. உனக்கு என்ன இன்புட் தேவையோ அதான் நீ கொடுக்குற. இப்போ அப்போ நீ எங்க தெரியல. நீ சொன்னல இது நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க பேசிட்டு இருக்கீங்களா கண்ணா, இது நல்லா இல்ல. இது ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான 2வது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று தான் பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் இந்த கூட அழிச்சாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கப்புறமா கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு ஆனந்தி அண்ட் பவித்ரா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஃபேவரிசம் உருவான மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தீபக் வந்துட்டு அவர் ஃபேவரட்டாக இருக்கவங்ககிட்ட ஒரு மாதிரியும் இல்லாதவங்ககிட்ட வேறு மாதிரியும் பேசுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷால் வந்துட்டு காமெடியாகவே வந்துட்டு தீபக்கோடைய முகமுடியை கிழிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம ரஞ்சித் சார் எந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. ஜெஃப்ரியை பற்றி பவித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் நீ சவுண்டு கூட தான் இருக்க. ஸோ அப்போ என்ன உன்னுடைய அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் நீ உட்காந்துக்கிட்டு இருக்க, அதை தவிர்த்து நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்குறாங்க. இது என்னமோ ஆக்சுவலாக உண்மைதாங்க. ஜெஃப்ரி டாஸ்க்கை தவிர்த்துட்டு மற்ற எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதர்வைஸ் அவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். ஸோ கோடை கிழிச்ச முதல் நாளே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது ஃபேவரிசம் வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.